ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஓப்போ F21 ப்ரோ மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வேரியேஷன் கலரில் வருது. ஒன்று ஒயிட் அண்ட் பிளாக்கு. நல்ல டிசைனாக இருக்கிற மொபைல், டிசைன் ஃபுல்லாக இருக்கிற மொபைல் தான். நம்ம வந்து ஓப்போவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மொபைலும் ஒவ்வொரு இப்போ எஃப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெனோவாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலையும் கேமரா குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிறது F21 அப்படின்ற ஒரு 5G மொபைலை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே guys, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்போ F21 ப்ரோ 5G மொபைல். அதே மாதிரி வந்து ஃப்ளாட் யுவர் பெஸ்ட்டு 64 மெகா பிக்சல் அண்ட் ஆல் ப்ரோடேட் கேமரா டியூவல் ஆர்டிக் லைட். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஒரு 5G மொபைல். அதே மாதிரி பேக் கேமராவில் 64 மெகா பிக்சல் ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் கேமரா ப்ளஸ் டியூவல் ஆர்பிட் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மொபைல் வந்து ஒரு 5G மொபைல். கேமரா குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஓப்போ F21 இருந்து அதே ஸ்பெசிஃபிகேஷனில் கேமரா குவாலிட்டி அதிகப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி அது 4G மொபைல், இது 5G மொபைல். 5G மொபைலே வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு மவுஸ் அதிகம் தான். அதே மாதிரி ஃபோட்டோ குவாலிட்டிஸ் பாருங்கள். இது லைட்லேயும் அதே மாதிரி நம்ம லைட்டிங் போடும் போதுமே போர்ட்ரேட் கேமராவில் வந்து குவாலிட்டி ரொம்ப அதிகமாகவே வருது. அதனால் கேமரா குவாலிட்டி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கேமரா குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம அதே மாதிரி மொபைல் ரியல் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல், அது மெயின் கேமரா. 4 சென்டிமீட்டர் அண்டு 4 மேக்ரோ கேமரா 4 cm சொல்லியிருக்காங்க. டெப்த்து கேமரா பூக்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெப்த் கேமராவுக்கு வந்து எவ்வளோ அந்த மெகா பிக்சல் எதுவுமே கொடுக்கவே இல்லை. வந்து நம்மளுக்கு சிஎம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ கேமரா. அதே மாதிரி வந்து வைடு கொடுக்கல, அல்ட்ரா வைடு கொடுக்கல. ஆனால் வந்து நம்மளுக்கு டெப்த்து கொடுத்துட்டாங்க. அல்ட்ரா வைடு இந்த ஃபோனில் எடுக்க முடியாது. நம்ம வேணால் வந்து மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் அதை வச்சு தான் நம்ம வந்து இது மூவ் பண்ண முடியும். ஏன் வந்து இதில் வந்து அல்ட்ரா வைடு கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. அல்ட்ரா வைடு கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட முடிச்சிட்டாங்க. ட்ரிபிள் கேமரா ஒன்றும் கிடையாது. 44 மெயின் கேமரா ஒன்று, 4 cmன்ற டெப்த்து கேமரா. டெப்த்து நம்மளுக்கு தேவையே படாது. மேக்ரோ கொடுத்துருக்காங்க. மேக்ரோவும் தேவைப்படாது. நம்மளுக்கு வந்து அல்ட்ரா வைடு கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டிங்கோடு அது மட்டும் நீங்கள் நார்மல் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். டெப்த்து நீங்கள் வந்து எந்த யூஸும் இல்லை. நீங்கள் மெயின் கேமரா வச்சு நீங்கள் நார்மல் ஃபோட்டோஸ் எடுத்த மட்டும் தான் இந்த ஃபோனுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மொபைலில் வந்து அல்ட்ரா கிளியர் 108 MP இமேஜ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. 108 மெகா பிக்சல் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ பிக்சல் போட்டிருக்காங்க. நான் இது வந்து ரிவ்யூ பண்ணது கிடையாது. ஓகே ஃபைன். 108 மெகா பிக்சல் அது ஃபோட்டோ சாம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து அந்த மொபைல் வந்து ஃபோட்டோ குவாலிட்டி கொடுக்கும். அதே மாதிரி மொபைல் வந்து டியூவல் ஆர்பிட் லைட். இப்போ இந்த 2 கேமரா இருக்குது பார்த்தீங்களா, 2 கேமராக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட் லைட் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நல்லா வந்து பிரிஸ்காகவும் நல்லா கிளியர் கட்டாகவும் தெரியும். அதனால் வந்து கேமரா குவாலிட்டி மொபைல் சூப்பராகவே இருக்குது. ஆனால் வந்து அல்ட்ரா வைடு கொடுக்கல அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒரு சஜஷன். அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். மற்றபடி மொபைல்லாம் ஓகே தான். மொபைல் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. மொபைல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து என்னோடது அல்ட்ரா வைடு கொடுத்துருந்தா இதோட கொஞ்சம் சூப்பராக நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு விஷயம் மட்டும்தான் நான் என்னோடய சஜஷனு. இன்னொரு விஷயம், மொபைல் வந்து 2 கலர் கொடுத்துருக்காங்க. ரெயின்போ ஸ்பெக்ட்ரம் அண்டு டார்க் லைட் ரூம் அப்படின்னு ஒரு 2 கலர் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த பிளாக் வேணாம். இன்னொன்று வந்து ரெயின்போ ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்காங்கல்ல, அது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி இதோட மொபைலோட கேமரா குவாலிட்டியும் அதே மாதிரி மொபைலில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதேமாதிரி பஞ்சுவல் ஹோல் கொடுத்துருக்காங்க. 16.33 சென்டிமீட்டர் பஞ்சுவல் ஹோல். கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஹோல் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. AMOLED மொபைல் தான். எல்லாமே வந்து சாம்சங் போகிறதுல AMOLED மொபைல் தான். அதே மாதிரி ஸ்டீரியோ சவுண்ட் அமேசிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி எதாவது விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே ஃபைன். அப்புறம் ப்ராசஸர் சொல்ல மறந்துட்டேன். ப்ராசஸர் என்னென்னா 5G Qualcomm ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க. 5G SoCயில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்னாப்ட்ராகன் எந்த விதத்துலேயும் வந்து ஒரு லோ ப்ராசஸர் கிடையாது. நல்ல ப்ராசஸர் தான். ப்ராசஸிங்கில் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. நல்ல ப்ராசஸர். அதே மாதிரி மொபைல் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 minutes to 1 hour உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60% வந்து சார்ஜ் பண்ணிடும். 90 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ஆயிரும். கரெக்டாக 1 hour 1 or 20 minutes உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இந்த மொபைல் வந்து ஒரு ஐகான்
பார்த்திங்கன்னா வந்து ஒன் யூஐ அப்படின்ற ஒரு இதில் ஐக்கான் வந்து சாம்சங்கில் கொடுக்குறது தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க.